Hi everyone, welcome back to Katral Kalanjam channel. 9th standard social science subject la first midterm test 2025 கான important questions தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் எல்லா important questionsையும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம எக்ஸாம்ல வரக்கூடிய எல்லா questionsையும் அட்டெண்ட் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசன் எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன்ஸ் அண்ட் சொசைட்டி ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட், செகண்ட் லெசன் ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ஸ், தேர்ட் லெசன் ஏர்லி தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர். ஜியாகிராஃபியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் லித்தோஸ்பியர் ஃபஸ்ட் எண்டோஜெனட்டிக் ப்ராசஸஸ், செகண்ட் லெசன் லித்தோஸ்பியர் செகண்ட் எக்ஸோஜெனட்டிக் ப்ராசஸஸ், தேர்ட் லெசன் அட்மாஸ்பியர். சிவிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸி, செகண்ட் லெசன் எலெக்ஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ப்ரெஷர் குரூப்ஸ். எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெசன் அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மெஷர்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி, செகண்ட் லெசன் எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. Unit 1 Evolution of Humans and Society Prehistoric Period. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 14 எடுத்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் பிரீஃப்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்கஸ் ஹவு த ஏஜ் ஆஃப் ஸ்பெகுலேஷன் மேட் ஹியூமன்ஸ் பிகம் கான்சியஸ் அண்ட் நாலேஜபிள். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், லிஸ்ட் அவுட் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் மெகாலித்திக் பரியல் டைப்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நிச்சயமாக எக்ஸாம் வந்துடும். ஸோ இதை நீங்கள் அவசியம் படிச்சிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் கிவன் அண்டர் ஈச் கேப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன்ஸ் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு த ஹிஸ்ட்ரி ஆஃப் த எர்த் எல்சிடேட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்குறாங்க. நிச்சயமாக இந்த கொஸ்டின் எக்ஸாம் வந்துடும். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் அவசியம் படிச்சிங்க. யூனிட் 2 ஏன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ஸ். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 31 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் பிரீஃப்லி கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், ஸ்டேட் த salient features of the cigarettes. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், ஹம்முராபி கோட் இஸ் an important legal document. எக்ஸ்பிளைன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. இந்த ரெண்டு கொஸ்டின் நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இந்த ரெண்டு கொஸ்டின் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், to what extent is the Chinese influence reflected in the fields of philosophy and literature. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், ரைட் அபவுட் த ஹிடன் ட்ரெஷர் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன். இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 3 ஏர்லி தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 15 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் தி ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் பிரீஃப்லி. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் ப்ரொவைட் எவிடன்ஸ் ஆஃப் பாஸ்ட் ஹிஸ்டரி டிஸ்கஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், அக்ரிகல்ச்சர் வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் சோர்சஸ் ஆஃப் சப்சிஸ்டன்ஸ் இன் சங்கம் ஏஜ். கிவ் ரீசன்ஸ். இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், ஓவர்சீஸ் இன்டராக்ஷன்ஸ் brought glory to ancient தமிழகம். கிவ் எக்ஸாம்பிள்ஸ் இன் சப்போர்ட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கறாங்க. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 ஆன்சர் தி ஃபாலோயிங் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், இண்டிகேட் ஹவு த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ஆஃப் சங்கம் ஏஜ் கான்ட்ரிபியூட் டு தேர் எக்கானமி. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 1 லித்தோஸ்பியர் ஃபர்ஸ்ட் எண்டோஜெனட்டிக் ப்ராசஸ். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஜ் நம்பர் 166 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 ஆன்சர் பிரீஃப் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட் a brief note on the various spheres of the earth. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின், define plate tectonics. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் சுனாமி. அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் கொஸ்டின், வாட் இஸ் an earthquake and how it occurs. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எய்த் கொஸ்டின், ரைட் அபவுட் த பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5
give reasons for the following கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா first question Sial floats over Sima ரொம்ப ரொம்ப important question. Next பாத்தீங்கன்னா second question igneous rocks are also called primary rocks or mother rocks ரொம்ப ரொம்ப important question. அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. Next பாத்தீங்கன்னா Roman letter 6 distinguish between கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா first question core and crust ரொம்ப ரொம்ப important question. Next பாத்தீங்கன்னா third question divergent and convergent boundaries ரொம்ப ரொம்ப important question. Next பாத்தீங்கன்னா fourth question primary waves and secondary waves இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப important question தான், அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. Next பாத்தீங்கன்னா Roman letter 7 right answers in a paragraph கொடுத்திருக்காங்க. இதுல first question describe the structure of the earth ரொம்ப ரொம்ப important question. Next பாத்தீங்கன்னா third question how are volcanoes classified based on the periodicity of their eruptions ரொம்ப ரொம்ப important question, அடிக்கடி கேக்குறாங்க. Next பாத்தீங்கன்னா fourth question write about the effects of volcanoes இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப important question தான். சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. Unit 2 lithosphere second exogenetic processes. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 178 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 4 ஆன்சர் அண்ட் பிரீஃப் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन டிஃபைன் வெதரிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் क्वेश्चन வாட் டு யூ மீன் பை பயாலஜிக்கல் வெதரிங் இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபோர்த் क्वेश्चन வாட் ஆர் ஆக்ஸ்பவுல் லேக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் क्वेश्चन லிஸ்ட் அவுட் எனி ஃபோர்காஸ்ட் டோபோகிராஃபிக்கல் ஏரியாஸ் ஃபவுண்ட் இன் இந்தியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செவன்த் क्वेश्चन வாட் டு யூ மீன் பை எ ஹேங்கிங் வேலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. இந்த क्वेश्चन நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 8th क्वेश्चन டிஃபைன் மொரைன் ட்ரம்லின் எஸ்கர் இந்த மூணுல இருந்து ஒன்னு மாதிரி கேட்டே இருக்காங்க. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 9th क्वेश्चन மென்ஷன் தி வேரியஸ் ஃபீச்சர்ஸ் ஃபார்ம்ட் பை விண்ட் எரோஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 கிவ் ரீசன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन chemical weathering is predominant in hot and humid zones ரொம்ப ரொம்ப important question. next பாத்தீங்கன்னா third question wind can possibly erode the rocks from all sides ரொம்ப ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. next பாத்தீங்கன்னா roman letter 6 distinguish between கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா first question physical and chemical weathering ரொம்ப ரொம்ப important question. next பாத்தீங்கன்னா third question stalactite and stalagmite ரொம்ப ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. next பாத்தீங்கன்னா sixth question spit and bar ரொம்ப ரொம்ப important question, அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. next பாத்தீங்கன்னா roman letter 7 answer in paragraph கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா first question write a note on weathering classify and explain ரொம்ப ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. next பாத்தீங்கன்னா third question what is a glacier explain types ரொம்ப ரொம்ப important question. next பாத்தீங்கன்னா fourth question describe the depositional work of winds ரொம்ப ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் first question third question fourth question இந்த மூணு क्वेश्चनல இருந்து நிச்சயமா क्वेश्चन நம்ம எக்ஸாம்க்கு வந்துரும். சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 3 அட்மாஸ்பியர் இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 190 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 3 ஆன்சர் தி ஃபாலோயிங் briefly கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन டிஃபைன் அட்மாஸ்பியர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन மென்ஷன் தி ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் தி கிளைமேட் இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் क्वेश्चन ரைட் ஷார்ட் நோட் ஆன் லேப்ஸ் ரேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ அதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிக்ஸ்த் क्वेश्चन ரைட் ஷார்ட் நோட் ஆன் ட்ரேட் விண்ட்ஸ் ரோரிங் ஃபார்ட்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செவன்த் क्वेश्चन how are clouds formed ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 8th क्वेश्चन what are the different types of rainfall. 9th question write short notes on drizzle rain sleet snow heat இந்த அஞ்சுல இருந்து நிச்சயமா ஏதாவது ஒன்னு கேட்டுறாங்க. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 10th question how are cyclones classified இந்த லெசனை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லா क्वेश्चनமே இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான், நம்ம எதையுமே தவிர்க்க முடியாது. சோ எல்லாத்தையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 4 give reason கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா first question cyclones cause huge loss of life and property ரொம்ப ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா third question fog is dangerous for traffic ரொம்ப ரொம்ப important question, அடிக்கடி கேட்கக்கூடிய question. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question, convection rainfall is also called 4 o'clock rain. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிச்சயமா நம்ம எக்ஸாமுக்கு வந்துருங்க. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5, distinguish between the following கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா first question, weather and climate, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா second question, land breeze and sea breeze. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா third question, windward side and leeward side. இந்த மூணுல நிச்சயமா கொஸ்டின் எக்ஸாம் வந்துரும். சோ இந்த மூணையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 6 கொடுத்திருக்காங்க. paragraph question. இதுல பாத்தீங்கன்னா first question, write a paragraph about the structure of the atmosphere. ரொம்ப important question. Next second question, explain the different types of permanent winds. Third question, how are clouds classified? Explain them. Next பாத்தீங்கன்னா fifth question, explain the different forms of precipitation. paragraph questions பொறுத்த வரைக்கும் இந்த 4 क्वेश्चन இது நிச்சயமா நமக்கு 1 or 2 क्वेश्चन எக்ஸாமுக்கு வந்துரும். சோ இந்த 4 நீங்க அவாய்ட் பண்ணாம படிச்சுக்கங்க. யூனிட் 1, forms of government and democracy. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 244 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 give short answers கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா first question, give Abraham Lincoln's definition for democracy. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா second question, mention the forms of democracy. third question, distinguish between direct and indirect democracy. இந்த மூணு क्वेश्चन நிச்சயமா क्वेश्चन எக்ஸாமுக்கு வந்துரும். சோ இந்த மூணையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா first question, what are the challenges to Indian democracy? Explain. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா third question, what is your opinion about democracy in India? இந்த ரெண்டு क्वेश्चन நிச்சயமா எக்ஸாமுக்கு வந்துரும். சோ இந்த ரெண்டு क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 2, எலெக்ஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பிரஷர் குரூப்ஸ். இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 252 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 give short answers கொடுத்திருக்காங்க. இதுல third question, distinguish between two party system and the multi party system. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question, what is a pressure group? ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இத நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா first question, discuss merits and demerits of direct elections. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா second question, what are the functions of political parties? ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 1, அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட், பெர்ஸ்பெக்டிவ்ஸ், மெஷர்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிலிட்டி. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 292 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 give short answers கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா first question, what do you mean by development? ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா second question, what are the indicators of development? இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான், அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question, why human resources is considered as the foremost resource of any country? ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fifth question, expand the following PP HDI. sixth question, expand the following NNP PCI. இந்த ரெண்டு क्वेश्चन எக்ஸாம் வந்துரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா seventh question, what is solar power? ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோமன் லெட்டர் 5 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல first question, discuss the policies for sustainable development. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா second question, describe in detail about environmental policies in India. third question, differentiate between renewable and non renewable resources. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேக்குறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question, mention any 5 environmental acts and their action. இந்த 4 क्वेश्चन நிச்சயமா எக்ஸாம் வந்துரும். ஒன்னு மாத்தி ஒன்னு கேட்டே இருக்காங்க. இதுல இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியாது. ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லா क्वेश्चन திரும்ப கேட்டே இருக்காங்க. சோ இந்த 4 क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க. யூனிட் 2, எம்ப்ளாய்மெண்ட் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு. இந்த லெசன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस அப்படினு பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 298 எடுத்துங்க. இதுல பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 4 give short answers கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா first question, what is labor force of the economy? ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா third question, what are the 3 sectors of an economy? ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதையும் நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரோம் லெட்டர் 5 ஆன்சர் டீடைல் கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா first question, explain primary sector, secondary sector, tertiary sector. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चन. சோ இதை நீங்க அவசியம் படிச்சீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா second question, explain the employment structure of India. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா fourth question, distinguish between the public sector and the private sector. இதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான். இந்த 3 क्वेश्चन எக்ஸாம் வந்துரும். சோ இந்த 3 क्वेश्चन நீங்க அவசியம் படிச்சீங்க.